ஆண்டவர் அச்சுமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 70ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், நீர் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைய, உங்கூட யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் தனியாக இருக்கேன்னு நினைக்காத, என்னை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கான்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உன் வலதுகையை பிடிச்சு சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுக்கு விரோதமாக ஆயிரமான ஜனங்களை கூட்டிக் கொண்டு, ஆயிரமான போர்ச்சேவர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மனிதனை அழிக்கிறதுக்காக வேட்டையாடுவது போல சத்துருக்கள் எழும்பி வந்தாங்க. ஆனால் தாவீது கர்த்தரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், நீர் என்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் விடுவிப்பீர் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். தேவனுடைய பிள்ளையே, உன் கூட யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு யாரும் துணையா இல்லைன்னு நினைக்காத, உனக்கு யாரும் சப்போர்ட்டா இல்லைன்னு நினைக்காத, என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லையா, நான் மட்டும் தனியா இருக்கிறேன்னு சொல்லி பயப்படாத, அழுதுறாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவா பார்த்து சொன்னாரு, பலங்கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலவேளையில தேவன் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறத நம்பு, விசுவாசி. ரெண்டாவது சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். நீதிமானுக்கு வரும் உபத்திரம் அநேகமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவன் நடுவே நின்று அவை அனைத்திலிருந்தும் நீங்களாக்கி அவர் விடுவித்தார்னு வேதம் சொல்லுகிறது. உன் பிரச்சனையை பார்த்து, உபத்திரங்களை பார்த்து, பாடுகளை பார்த்து, சந்திக்கிற சவால்களை பார்த்து, எதிர்ப்புகளை பார்த்து பயந்துராத. ஆண்டவர் உன் நடுவே இருக்காரு. அவர் சொல்றாரு, உன் அனைத்து பிரச்சனையிலிருந்தும் உன்னை நீங்களாக்கி உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொன்னா, என் சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும், குறிப்பாக சவுலின் கைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவிச்சாருன்னு சொல்லி கர்த்தரை பாடி துதிச்சு ஆராதிச்சான். ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவை பார்த்து பயப்படாத, அவன் கையிலேருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கிடுவாரு, உன்னை காப்பாத்திடுவாரு. ஒரு முறை கூட சத்துரு கையில உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, அவன் தலைக்கு மேலாக உன் தலையை நான் உயர்த்துவேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உன்னை நான் பாதுகாப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன், அனைத்து பிரச்சனையிலிருந்தும் நீ விடுதலையாகி வெளியே வந்து சந்தோஷமாய் ராஜாவை போல இருப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.